எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டேட்டிங் என்பது திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் பரஸ்பரமாக சந்தித்து பழகுவது. டேட்டிங் ஆப் நிறைய இருக்குங்க. எப்படி நாம் பேசிக்கிறதுக்கு, வீடியோ அனுப்புறதுக்கு நாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். அதே போல் சமூக வலைதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், அதன் பிறகு இன்ஸ்டா, இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே போல் டேட்டிங் செய்து கொள்வதற்கு, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்வதற்கு இது போல் நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. ஒரு டசனுக்கும் மேலே ஆப்ஸ் இருக்குது, டேட்டிங் ஆப்ஸ். இதில் என்ன அப்படின்னா, ஆண்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பெண்களும் உஷாராக இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் ஒரு ட்ரெண்ட் தெரிகிறது. ட்ரெண்டுன்னா ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரே மாதிரியான குற்ற சம்பவங்கள் அரங்கேறுகிறது. நீங்கள் அந்த ஆப் பயன்படுத்திங்கன்னா, அதை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. நீங்கள் பிரச்சனையில் சிக்க மாட்டீங்க. ஒருவேளை பயன்படுத்தினா நீங்கள் எவ்வளவு உஷாராக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதல்ல டேட்டிங் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய ஆப் இருக்கு இல்லையா? அதுக்கு உதாரணம் சொல்கிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிண்டர், பம்பிள், இது போன்ற ஆப்புகள்லாம் இருக்கிறது. இது போன்ற ஆப்புகளில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். யார் ஏமாற்ற முன் வருகிறார்களோ அந்த பெண்கள் இன்ஸ்டாவிலும் அக்கௌண்ட் வச்சிருப்பார்கள். அவருடைய புகைப்படங்கள், வீடியோ எல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். சரி, முதல்ல எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று பார்ப்போம். முதல் தொடர்பு ஒரு ஆணுக்கும், அதாவது ஏமாறப்போகும் ஆணுக்கும் ஏமாற்றவிருக்கும் பெண்ணிற்கும் முதல் தொடர்பு அந்த டேட்டிங் ஆப்பில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரஸ்பரமாக அவங்க டேட்டிங் ஆப்பில் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் நம்பரை பகிர்ந்துக்கிறாங்க. உடனே அந்த பெண் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து விடுகிறாள். இந்தியாவில் பல பகுதியில் அது அரங்கேறி இருப்பதால் நாம் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுகிறோம். இது போன்ற ஒரே பேட்டர்ன் உள்ள சம்பவங்கள். அந்த பெண் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் எண்ணை உடனடியாக கொடுத்துருவாங்க. உடனே நீங்கள் மெசேஜ் எல்லாம் போடுவீங்க. பரஸ்பரமாக ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல, ஒரு தொடர்பு கிடைத்து விட்டது, சந்தித்து விடலாம் என்று முடிவு செய்வீர்கள். இரண்டாவது சந்திப்பு ஃபோன்லலாம் கிடையாது, நேரடி சந்திப்பு. நீங்கள் அந்த பெண்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணும்போதே கேட்பீங்க, எங்கே சந்திக்கலாம் என்று கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் சந்திக்கலாம் என்று சொல்வது வழக்கமாக இருக்கிறது. நீங்கள் கேட்பீங்க, சரி மெட்ரோ ஸ்டேஷனில் சந்தித்து நாம் அதுக்கப்புறம் எங்கே போகலாம், எந்த கடைக்கு போகலாம், எது செய்யலாம் அப்படின்னா, இல்லை இந்த குறிப்பிட்ட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன், நீங்கள் இங்கே வந்த பிறகு நாம் எங்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். இங்கே நிறைய கடைகள் இருக்கின்றன, நாம் சந்தித்து பேசுவதற்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போயிடுவீங்க. மெட்ரோ ஸ்டேஷனில் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அருகில் உள்ள ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து செல்வார்கள். முதல்ல சாதாரண கடையில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் வந்துவிடும். பிறகு இன்னொரு முக்கியமான கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த ஷாப்பிங் மாலில் இருக்கும் வேறொரு ஃப்ளோருக்கு அழைத்து செல்வார்கள் லிஃப்ட்டில். ஒருவேளை ஷாப்பிங் மால் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பப், பார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அழைத்து கொண்டு செல்வார்கள். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கஃபே, கிளப், இந்த மாதிரியான இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள். இது மூன்றாவது சந்திப்பு. அதன் பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இடத்திற்கு சென்ற பிறகு அவர்களுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஓ நாம் யதார்த்தமாக சந்தித்தோம், அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்தோம், பிறகு அங்கேருந்து வேற ஒரு கடைக்கு வந்தோம், பிறகு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த ஹோட்டலில் தொடர்பு இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஆர்டர் பண்ணுவாங்க, சில ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். ஆர்டர் பண்ண பிறகு திடீர்னு அவசரமாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த மாதிரி ஒரு பாவனை செய்வார்கள். ஒரு முக்கியமான ஃபோன் வருது, ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி, நான் இப்போ கிளம்புறேன், நாம் மீண்டும் அவசியம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சரி பில் பே பண்ணிடுறோம், பில் கொண்டு வாங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். அந்த பில்ல பூதாகரமான பில்லாக இது இருக்கும். இப்படி தான் ஒருவர் டெல்லியில் 1,20,000 ரூபாய் ஏமாந்திருக்கார். அவர் IAS படிப்பதற்காக டெல்லி சென்றிருக்கார். ஆனால் அங்கே டேட்டிங் ஆப்பில் பழக்கம் ஏற்பட்டு ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு இதே போல சம்பவத்தில் அவர் பணம் இழந்திருக்கார். இதே போல சம்பவங்கள் ஹைதராபாத்தில் நிறைய அரங்கேறி இருக்கின்றன. ஒரே பெண் பல ஆண்களை ஏமாற்றி இருக்கின்றார். இதே போல மும்பையிலும் அரங்கேறி இருக்கிறது, பெங்களூரிலும் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருக்க நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கும் நீங்கள். சரி, இது எவ்வளோ பணம்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 16,000, 20,000, 40,000, 45,000 அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. போலீஸார் ஆச்சரியமாகறாங்க. ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு, பணம் மட்டும் மாறுபடுகிறது, ஏமாற்றும் விதம் ஒரே மாதிரியாக இருக்கு. முன்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஆண்கள் பெண்களை போல பாவனை செய்து வரவழைத்து அடித்து பணத்தை பறித்து விடுவார்கள். இப்போ இங்கு உங்களை தொடர்பு கொள்வதே பெண்ணாகத்தான் இருப்பார்கள், நேரில் சந்திப்பார்கள். பிறகு அந்த குறிப்பிட்ட ஹோட்டலில் அழைத்து கொண்டு போன பிறகு அவர்கள் எஸ்கேப் ஆகி விடுவார்கள், நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். சரி, அப்படி போலீஸ் விசாரிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது, ஏன் இந்த பெண் இவ்வாறு செய்தால், அது மட்டும் இல்லை அங்கே உள்ளவங்களுக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா பில் உங்களுக்கு போட்டுறாங்க அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போட்டு அங்கேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி பில் கட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க ஹைதராபாத் ஹோட்டலில் போய் உட்காந்து பில் கட்டுறாங்க அப்படின்னா,
பணம் சென்றடைய வேண்டிய இடம் டெல்லியாக இருக்கும், ஒன்றுமே புரியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் குழம்பி நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த பிறகு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. போலீஸ் விசாரிச்சவொன்னே என்ன சொல்கிறாங்க, டீல் இப்படி தாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி சில சம்பவங்கள் எங்களுக்கு தெரிய வந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆணையை அழைத்து கொண்டு வலைவீசி அழைத்து கொண்டு வரும் பெண்ணுக்கு 15% போயிடும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபானா 15,000 ரூபா. அந்த ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பப் பார்ல எல்லாம், அவங்களுக்கு 45% போயிடும், அவங்க பிரித்து எடுத்துப்பாங்க. அதில் ஓனர்களுக்கு 40% சென்றுவிடும். இவ்வாறு அவர்கள் பணத்தை பங்கு போடுவது போலீசாருக்கு தெரிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இங்கே ஆண் மட்டும் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆனால் பெண்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதையும் நாம் பதிவு செய்தாக வேண்டும். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்களோடு பழகிறோம் அப்படின்னு சொல்லி டேட்டிங் ஆப்பில் அந்த பெண்களை வரவழைத்து, இந்த சம்பவம்லாம் அரங்கேறி இருக்கு, வரவழைத்து என்ன பண்ணுவாங்க, பிறகு அந்த பெண்ணுக்கு ஆதரவில்லை என்று தெரிந்த பிறகு அடித்து துன்புறுத்தி தங்க நகையெல்லாம் பறித்து கொண்டு, செல்போன் பணம் எல்லாம் பறித்து கொண்டு ஓடிய சம்பவங்களும் இருக்கின்றன. அதனால் பெண்களாகிய நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த டேட்டிங் ஆப்பில். இதில் என்ன சிக்கல் போலீஸ்க்கு அப்படின்னா, இது ஒரு டேட்டிங் ஆப் அப்படிங்கிறதுனால அதில் சந்தித்து இந்த டேட்டிங்க்கு போகிறதுனால அவங்க பணத்தை இழந்தாலும், என்ன சோதனையை சந்தித்தாலும், அது 20,000 ரூபா இருந்தாலும் 1 லட்ச ரூபா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயங்குறாங்க, புகார் கொடுக்க. நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் என்னாகும், பெற்றவர்களுக்கு தெரிஞ்சால் என்னாகும், சகோதர சகோதரிக்கு தெரிஞ்சால் என்னாகும், உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் நம்ம மானமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் இதில் இழந்தாலும் போலீஸுக்கு எதுக்கு புகார் கொடுக்கணும், ஒரு முறை தப்பு நடந்து போச்சு அப்படியே நாமளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறதுனால பெரிதாக இதில் புகார் கொடுப்பவர்கள் யாரும் முன் வருவது கிடையாது, மிக மிக குறைவு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கூகுள் ரிவ்யூஸில் இருக்கும், பாதிக்கப்பட்டவங்க அப்படி தான் தாங்க சென்று ஏமாறுத ரெஸ்டாரண்ட் பேரை போடும்போது, அடடா இத்தனை பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கே அதிர்ச்சி அடைகிறார்கள். உங்களை அழைத்து செல்லும் வரை அந்த பெண் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பெயரை கூற மாட்டாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரங்கேறிய குற்றங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே ஆண்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுபோல டேட்டிங் ஆப்புகளில் பயன்படுத்துவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாதிக்கப்பட்டா தயங்காதீங்க, உடனே போலீஸில் சென்று புகார் கொடுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.